ஹாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலானே. சரி, அதுக்கு முன்னாடி சந்தோஷத்துல இன்னைக்கு என்ன தலைப்பு எனக்கு தெரியலனே. உங்களுக்கு தெரியலையா? ஆமாண்ணே, எனக்கு தெரியல. குட்டீஸ் உங்களுக்கு தெரியலையா? குட்டீஸ்க்கு தெரியலனே. சரி சொல்லிடுவா. இனி இருங்க, அங்க ஹரியன் இருக்காங்க, அவன்கிட்ட கேளுங்க. ஹரியனே தெரியுமா? தெரியாதுப்பா அந்த அண்ணுக்கு. சாமண்ணே தெரியும். சரி சொல்லிடுமா? சொல்லிடுவானே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உண்மையை பேசுறதுனால நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குன்னு பார்க்க போறோம். போயிடலாமா? போயிடலானே. குட்டீஸ் ப்ரோக்ராம் உள்ள போயிடலாமா? சரி, எப்பவும் போல நம்ம ஏசப்பா முதல்ல கூட்டுருமா? கூப்பிடுவோனே. சரி அண்ணே. சொல்லுண்ணே. என்னண்ணே மேஜிக் ட்ரிக்கே நீங்க போய் மறந்துட்டீங்களே? ஆமாண்ணே, மறந்து போயிட்டேன். சொல்லுமா சொல்லுவோனே. குட்டீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகம் இருக்கா? சொல்லிடலாமா? சொல்லிடுவோனே. சரி அண்ணே, இன்னும் மாறவே இல்லைண்ணே, அதே இடத்துல ஆமா. சரி அண்ணே, ஒரு நீங்க ப்ரேயர் பண்ணுமோ? பண்ணிடுவானே பிரேயர். ஆமாண்ணே, நீங்க பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், எல்லாம் கை கூப்பி கண்ண முடியுங்க. சரி, நம்ம ப்ரேயர் பண்ண போறாங்க. குட்டீஸ் நான் சொல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க, சரியா? அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்திருக்காங்க நன்றி. இந்த நாளை தந்திருக்காங்க நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்க இந்த சில்ட்ரன்ஸ் டைம்ல கத்துக்கிற பாட்டு கதை வசனம் எல்லாமே எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். அத நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லணும். அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. ப்ரேயர் பண்ணியாச்சு. எப்படியாச்சு? அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? வாங்கண்ணே, போயிருவோம். போலாமா குட்டீஸ்? அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? அடுத்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரேயருக்கு அடுத்து ஆக்ஷன் சாங். ஆமா குட்டீஸ், சூப்பரான ஒரு டான்ஸ் நம்ம டீம் இறக்கி இருக்கோம். ஆமா, பயங்கரமா ஆட போறோம். நீங்க ரெடியா? நம்ம சாமனெல்லாம் ஆட போறாங்க. 2 பப்பட்டு போனாங்கண்ணே. சரிண்ணே. 2 பப்பட்டு மிக்கியும் சாத்த யாரோ போன மாதிரி இருந்துச்சு இடையில. ஆமாண்ணே, சாத்த வர போனானோ. சரி குட்டீஸ், வாங்க போய் பாட்டு வந்துடலாமா? எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடணும். ஓகேவா? நீ மந்திரத்தை ஓட்டுருமா? HAPPY. என்னண்ணே அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டீங்க? ஆமாப்பா, அங்க பாடுறவங்க ஆடுறவங்க எல்லாமே பிளாக் தான். சரி, இன்னதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போமா. குட்டீஸை கூட்டுறோம். வாங்க குட்டீஸ், போயிடலாம். வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ். என்ன ஒரு ஆளை காணோம்? சுஜன் அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, சாங் படிக்கிறதுக்கு வாரன்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா சுஜன் அண்ணன்? இல்ல, மந்திரம் போட்டு வர வச்சிருமா? என்ன மந்திரம் சொல்றீங்க? போன வாரம் பார்த்தோம்ல, HAPPY. குட்டீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போட்டுடலாமா? நான் 1 2 3 சொல்ல போறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை போட்டு சுஜன் அண்ணனை இங்க வர வைக்க போறோம். ஓகேவா? 1 2 3 HAPPY. அண்ணன் வந்துட்டாங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? நாங்க போன வாரம் ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? ஒரு மந்திரம் HAPPY. அதே மந்திரத்தை போட்டோம், உங்களை இங்க கொண்டு வந்துட்டோம். அப்படிதான் இங்க வந்தேனா? நானும் வீட்டுல கிளம்பிட்டே இருந்தேன், எப்படி வந்தேன்னு பார்த்தேன். டைமர் ஆயிட்டேனே. பாடிடலாமா? பாடுவோமா? பாடலாம். பிள்ளைங்களா நீங்க ரெடியா? என்ன சாங்னு கேக்கீங்களா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சூப்பர். நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஒரு பயங்கரமான டீம் அங்க ஒருத்தங்க ஆட ரெடியா இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஆடுங்க. ஓகேவா? சந்தோஷமா பாடணும்னு. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இன்னொரு தடவை சமாதானமே. லாஸ்ட் ஒரு தடவை சமாதானமே. பிள்ளைங்களா எல்லாரும் சூப்பராக ஆடினீங்க. ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாட்டை இன்னொரு தடவை
கொஞ்சம் வேகமாக நல்லா உற்சாகத்தோடு ஆடாமல் இருக்கிறவங்கள தட்டி எழுப்பி விடுங்க. சரியா? ஓகேவா? சூப்பர். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இன்னொரு தடவை, சமாதானமே. பிள்ளைகளா, எல்லாரும் பாட்டு சூப்பராக பண்ணீங்க. அதே போல் நம்ம 2ஆம் பாட்டு பாடிடலாமா? நல்லா உற்சாகத்தோட. என்ன 2ஆம் பாட்டு என்ன பாட்டு? உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு என்னன்னா, சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு. சூப்பர். எல்லாரும் சூப்பராக பாடணும். அது மட்டும் இல்லை, போன தடவை மிக்கி பயங்கரமானா, அவனோட இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சூப்பராக ஆடுறீங்க. ரெடியா? அந்த டீம் என்ன பண்ணுறோம்? தோக்கடிக்கிறோம். எல்லாம் ரெடியா? சூப்பர். எல்லாரும் ஒரு ஸ்டெப் போட போகிறோம். ரெடியா? பாட ரெடியா இருங்க. சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு, சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு, சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு, சந்தோஷம் இருந்தால் கால் மீதி, சந்தோஷம் இருந்தால் கால் மீதி, சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் கால் மீதி, சந்தோஷம் இருந்தால் கை நோடி, சந்தோஷம் இருந்தால் கை நோடி, சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் கை நோடி, சந்தோஷம் இருந்தால் தலையசை, சந்தோஷம் இருந்தால் தலையசை, சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் தலையசை, சந்தோஷம் இருந்தால் ஆமென் சொல், ஆமென். சந்தோஷம் இருந்தால் ஆமென் சொல், ஆமென். சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் ஆமென் சொல், ஆமென். சந்தோஷம் இருந்தால் எல்லாம் செய், ஆமென். சந்தோஷம் இருந்தால் எல்லாம் செய், ஆமென். சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் எல்லாம் செய், ஆமென். சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் எல்லாம் செய், மீதி மீதி கை நோடி தலைய செய், ஆமென். சரி உன்ன பயங்கரமா ஆடுனீங்களே நீங்க. நீங்க அதுக்கு மேல ஆடுனீங்கனே. நீங்க சும்மா இருங்க. சரி நம்ம காஸ்டியூம் வந்துருமா? வாங்க டக்குனு வாங்க. மந்திரம் போட்டுருமா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாறு. மந்திரம் மந்திரம் போங்க. HAPPY. என்னண்ணே நம்ம கஷ்டம் மாட்டீங்களா? ஆமாப்பா நம்ம காஸ்டியூம் தான். நம்ம கரெக்ட். பச்சை. ஆமாண்ணே. சரி இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து என்ன ப்ரோக்ராம் எனக்கு தெரியலையே. என்னப்பா தெரியலையா? தெரியல குட்டீஸ் அடுத்த வந்து ஒரு அருமையான குட்டியான வசனம் படிக்க போறோம். வசனம் படிக்க போறோமா? ஆமா குட்டி, போன வாரம் வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னப்பா ஞாபகம் இல்லைட்டாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. சரி குட்டி, இந்த வாரம் வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. அடுத்த வாரம் நீங்க மனப்பாடமா பண்ணணும். ஓகேவா? சரி பார்த்தோம்மா போலாமா குட்டீஸ்? வாங்க போலாம். இருங்க HAPPY. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
அக்கா எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? உங்களுக்கு ஒரு குட்டி வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். நான் சொல்லுவீங்களா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆபகூத் 3:18. மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆபகூத் 3:18. ஓகே குட்டீஸ், வசனம் படிச்சிங்களா? இதை நீங்கள் மறந்துடவே கூடாது, சரியா? சரி, நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். பாய். ஓகே குட்டீஸ், வசனம் படிச்சிங்களா? என்ன ஜெபிரனை காணோம்? சரிண்ணே, என்னாச்சுனே ஓடி வரீங்க? அண்ணே நம்ம சாமனை மேஜிக் பண்ண வரலையானே? என்னது வரலையா? ஆமாண்ணே. எதுக்குனே? குட்டீஸ், எதுக்குண்ணா? எதுக்குண்ணா? சாமனனோட எவனே? அண்ணன் வராங்களாம். அண்ணா வராங்களா? ஆமா, அவங்க சாமனனோட பயங்கரமா மேஜிக் பண்ணுவாங்களாம். அப்படியா? ஆமா. உடனே கூப்பிட்டுருமா? கூட்டுருமா? கூப்பிட்டுருவானே. சரி கூட்டுருவோம், நம்ம வந்து மேஜிக் போட்டுரும். குட்டீஸ் போலாமா? வாங்க, கை பிடிக்கும். ஏ சேபிபி வாய். சரிண்ணே. என்ன கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கோமா? கரெக்டா நடந்து வந்திருக்கோமா? சரி, என்ன சட்டை மாட்டு? இங்க மைக் மாறிட்டு ஆமா, ஒரே மைக் போட்டாங்க. சரி, மேஜிக் பண்ற கூப்பிட்டுருமா? கூட்டுருமா? சரி, என்ன யாரு மேஜிக்? சாமனனோட அண்ணன். சாமனன் அண்ணா வாங்க. என்ன வண்டி வருது? என்ன வண்டியில டீ கடையா? டீ டீ டீ. டீ கடை கிடையாதுப்பா, அப்பா மேஜிக் கடை. அப்ப பெரிய மேஜிக்லாம் இருக்கா? இருக்கு பயங்கரமா பெரிய வண்டியோட வந்திருக்காங்க. அம்மா சரி சரி, என்ன அவனை மறைய வைங்க. அவனை மறைய வைக்கணுமா? அவனை பறக்க வைங்க. அவன் இருக்கட்டும், மேஜிக் பார்க்க வேண்டாமா? மேஜிக். சரி 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 சரி. பச்சை சட்டையில இருக்க இப்ப மாத்தியா அவனே? சட்டையை மாத்தணுங்கியா? ஆமா. என்ன கலரு? உங்க கலரு வெள்ளையும் கருப்பும். வெள்ளையும் கருப்பும். ஆமா. இப்போ ஓட்டுறோம். சீண்ட பாக்கு டம் டம். சட்டை என்ன மாத்தி? அதெல்லாம் அப்படிதான். பயங்கரமா வந்துட்டீங்களே. அவ்வளவுதான். சரி, இது உன் காதுல ஏதோ இருக்கு. அவன் காதுல என்ன இருக்கு? இவன் காதுலயும் ஆமா, எடுக்கணும். எடுக்கணும். உன் காதுலயும் எடுக்கணுங்க. பயங்கரமா வச்சுக்க. தம்பி இன்னும் நிறைய இருக்கு. அண்ணன் ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கேன். பெட்டி இருக்கு போல கீழே. பெட்டில இருந்து எடுப்போம். இப்போ இருக்கு. எடுங்க. ஜாமான் இந்தாங்க. ஜாமான்லாம் வந்துட்டு. பெட்டி பயங்கரமா இருக்கு. சரிண்ணே. தம்பி, பெட்டி முக்கியம் இல்ல, பெட்டிக்குள்ள உள்ள மேஜிக் தான் முக்கியம். ஆமா. சரி, இதுல இருந்து பறவைலாம் பறக்க மாடி. பறவை பறக்கணுங்க. ஆமா, பறவை பறக்கணும். முதல்ல பறவை பறக்க விட்டுறோம். பறவை போட்டுறோம். சரி, போடுறோம். போட்டுருமா? போடலாம். பாத்துக்கோங்கப்பா, உள்ள ஒண்ணும் இல்ல. ஆமா, உள்ள ஒண்ணும் இல்லைங்க. டப்பா கிழிச்சிடாதீங்க. வந்து பெரிய டப்பா இருக்கு. உள்ள ஒண்ணும் இல்ல. உள்ள ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளா, நீங்களும் கவனிங்க. ரெடியா? பாத்துலாம், நல்லா வாவும். நீங்களும் என் கூட சேர்ந்து போடுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து போடுங்க. எல்லாரும் சேர்ந்து போடும். சீனி டப்பாக்கு டம் டம். இந்த பாருங்க. புரா நல்ல எடிட்ல போகுது. சரி. சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? பிள்ளைகளா, அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? இல்ல, ஒரு டப்பாக்குள்ள ஒரு டைஸ் இருக்கா உள்ள? ஆமா, பெரிய உள்ள டைஸ் டைஸ் இருக்கு. இருக்கா? வெரி டைஸா இருக்கு. எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. காட்டுங்க கேமரா, நல்லா காட்டுங்க. குட்டீஸ் பாருங்க. ஒரு டைஸ் தெரியுதா? ஒரு டைஸ். தெரியுதா? ஆ. இப்போ இந்த கருப்பு டைஸ மறைய வச்சு உள்ள குட்டி குட்டி நிறைய டைஸ் கொண்டு வரும். அப்படியா? சரி. தம்பி, மேஜிக்க பார்த்துட்டு பண்ணும். சரியா? சரியா? சீன் டப்பாக்கு டம் டம். அண்ணன் பெரிய ஆளு. சாமன் அண்ணன் சும்மாவா? புகழ்ச்சி பிடிக்காது. சரி, அடுத்த பலன் எதுக்கு வச்சிருக்கீங்க? இது ஒரு சிறந்த மேஜிக். சிறந்த மேஜிக்கா? சரி, பண்ணுங்க. நான் போற இடம்லாம் இது பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடியா, ஆமா. பிள்ளைங்க பாத்துறலாமா? ஆமா. சரி, பண்ணுங்கண்ணே. இதுக்கு நான் மைக்கு கீழே வைக்கணும். அடியா, கீழே வைக்கணுமா? சரி, கீழே வச்சுக்கோங்க. நீங்க பிடிச்சுக்கிறீங்களா? நல்லது. சரி அண்ணே. மைக்கு பத்திரம். பிள்ளைங்களா, என் கையில ஒரு பலூன் இருக்கு. ஒரே பலூன். சரின்னு ஆமா, பாத்துக்கோ. சரி. ஒரே பலூன். தம்பிங்களா, அவசரப்படாதீங்க. மேஜிக் இருக்கு. ஒரு பலூன். சரியா? இப்போ இந்த ஒரு பலூனை நாளா மத போறீங்களா? மைக்க கொஞ்சம் தூக்கி பிடி. சூப்பர் சூப்பர். ஒரு பலூனை 2 பலூனா மாத்த போறேன். 2 பலூனாவா? ஆமா. ரெடியா? உள்ள ஏதோ பலூன் இருக்கானே. அங்க இருந்தெல்லாம் வராது. உள்ள ஏதோ கட்டு இருக்கு. வேணா இந்த சட்டையெல்லாம் பாத்துக்கோங்க. ஆமா, சட்டை பாத்துக்கணும். சட்டை கிடையாது. கண்ணாடில இருக்கா? கண்ணாடிலாம் முடியல. எங்கேயும் சரி. என் கையில இல்ல. சரி, ஆமா, ஒரு பலூன் தான் இருக்கு. ஒரே பலூன் தான். சரி, 2 பலூனா மாறும். மாறப்போகுது. சிறந்த மேஜிக் இது. சிறந்த மேஜிக்கா? சரி. ரெடியா? சீன் ஜி டபாக்கு டவாக்கி டபாக்கு டவாக்கு.
டம் டம். டம் 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 டம். எப்படி 2 கோல் ஆக்கிட்டோமா? ஆமா சூப்பர். இந்தா சரி உனக்கு ஒண்ணு. சரி வேற எதுவும் மேட்ச் சரி, இருக்கா? உனக்கு கொடுங்க ரொம்ப நன்றி. வேற எதுவும் மேட்ச் இருக்கா? இதுக்கு மேல இன்னைக்கு பவரை காட்டிட்டோம்னா அவ்வளவுதான். தம்பி இங்க அண்ணன் பேசிட்டு இருக்கேன். சரிண்ணே. அண்ணன் இதுக்கு மேல பவர் காட்டிட்டேன்னா சரி அவ்வளவுதான். ஊரை வெடிச்சிரும். இன்னொரு மேட்ச் இருக்கா? தம்பி இன்னொன்னு ஒரு சிறந்த மேட்ச் இருக்கு. எந்த மேட்ச்க்கு? இது நான் எல்லா இடத்துலயும் போடுவேன். அப்படியா? போட்டோன்னு எல்லாரும் மிரண்டுருவாங்க. மிரண்டுறாங்களா? அப்படியே அப்ப டக் 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 டக்குன்னு போடுங்க. சீன் டபாக்கு டம் டம். ஏய் என்ன ஆளை காணோம்? மறைச்சு விட்டாங்களா? பெட்டிக்குள்ள போயிட்டாங்களோ? இந்த பெட்டிக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள போக முடியாதுப்பா. ஏய் என்ன குட்டி இதே ஒரு மேஜிக்கா வச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நம்ம மேஜிக் போடுறோம். நம்ம மேஜிக் பண்ணுமா? ஏய் சே பிபி ஒய் என்ன சொல்லுங்க. மேஜிக் பாத்தீங்களா? மேஜிக் பயங்கரமா இருந்துச்சு. குட்டீஸ் நீங்க பாத்தீங்களா? இல்ல அந்த அண்ணன் எப்படி பண்ணாங்கன்னு கண்டே பிடிக்கும்லண்ணே. ஆமனுக்கு மேல இருக்காங்களே. ஆமா பயங்கரமா பண்ணிட்டாங்கண்ணே. இடையில வேற ஒரு குட்டி பறந்து தகடு. ஆமா அவரு என்ன பறந்துட்டு இருந்தா தெரியல. சரி இப்போ அடுத்த ப்ரோகிராம் போயிருமா? போயிரோனே. குட்டீஸ் அடுத்த ப்ரோகிராம் போலாமா? அடுத்து ஒரு கதை பார்க்க போறேனே. அப்படியானே? ஆமா யாருன்னு சொல்ல வரா? கதை சொல்றதுக்கு ஒரு அக்கா வராங்கண்ணே. அப்படியானே? ஆமாண்ணே. கதை பாட்டு வந்துருமா? உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உடனே போவனே. உடனே போணுமா? வாங்க என்ன போட்டுருமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எல்லோரும் என்ன டாப்பிக்கில் பார்க்குறீங்க? சந்தோஷம்னு பார்க்குறீங்க அப்படி தானே? அதே டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு பைபிள் சம்பவம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லோரும் சூப்பராக கவனிக்கணும். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாங்களாம். அந்த அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். அதில் 2வது பையன் இருக்கான் தெரியுமா? அந்த பையன் ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருந்தானா. அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்க அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தானா. அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு எனக்கு சொத்தில் பாதி பங்கு எனக்கு தரணும் அப்படின்ட்டு ரொம்ப வாக்குவாதம் பண்ணானா. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சொத்தில் பாதி பிரித்து அந்த அண்ணன்ட்ட கொடுத்துட்டாங்களாம். அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாங்களா? அந்த சொத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களாம். எப்படி தெரியுமா? ரொம்ப பாவம் செஞ்சு ரொம்ப துன்மார்க்கமா இஷ்டத்துக்கு அவங்க வாழ்ந்தாங்களாம். ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சான்? அவங்க கையில இருந்த எல்லா காசும் அவங்க கிட்ட இல்லாம போயிட்டான். ஒரு காசு இல்லையா. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? அந்த அண்ணனை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த அண்ணன் கிட்ட இப்போ காசும் இல்லை, அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அப்படிதானே? அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? அந்த அண்ணனுக்கு ரொம்ப பசிச்சிச்சான். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கா போனாங்களாம். அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல. அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? ஒரு இடத்துல வந்து பன்னி மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். அங்கே போய் கேட்பாங்களாம், எனக்கு இந்த வேலை கொடுப்பீங்களா, பன்னி மேய்க்கிற வேலை அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லிடுவாங்களாம், சரி நீ இது பன்னி மேய்ச்சா நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதனால அந்த அண்ணன் சாப்பாடுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? போய் பன்னி மேய்ச்சாங்களாம். அப்போது அந்த அண்ணன் பன்னி மேய்ச்சிட்டு இருக்க முஸ்ல ரொம்ப வயிறு பசிச்சிச்சான். அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? பன்னிக்கு வச்சிருந்த தவிட அந்த அண்ணன் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டாங்களாம். அந்த சாப்பிட்றத அந்த முதலாளி பார்த்துட்டு, நீ பன்னிக்கு வச்ச தவிட நீ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு என்ன தெரியுமா பண்ணிட்டாங்களாம்? அந்த அண்ணனை தரன்னு என்ன இழுத்து வெளியே தள்ளிட்டாங்களாம். அப்போதான் அந்த அண்ணனுக்கு புத்தி தெரியுது. என்ன தெரியுது? நம்ம அப்பா கிட்ட இருந்தா நம்ம இந்த நேரத்துக்கு கஷ்டமே பட தேவையில்ல, நம்ம நினைச்சது சாப்பிடலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த அண்ணனுக்கு அப்பதான் புத்தி தெரியுதான். உடனே அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாங்களா? அந்த இடத்த விட்டு எழுந்து அவங்க அப்பா கிட்ட போனாங்களாம். எங்க அப்பா என்ன வேலைக்காரனாவது ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த அண்ணன் போனாங்களாம். அங்க போமுஸ்ல தூரத்துல அவங்க அப்பா பார்த்தாங்களாம். அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? தூரத்துல இருந்து வர பையனை ஓடி போய் என்ன பண்ணாங்களாம்? கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அந்த அப்பா அவங்க பையன்கிட்ட சொன்னாங்களாம், நீ எனக்கு திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மகன் என்ன தெரியுமா சொன்னாங்களா? நீங்கள் என்ன மகனை ஏற்றுக்க வேண்டாம், உங்களோட வேலைக்காரனாவது நீ ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொன்னாங்களா. அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்லை, நீ என்னுடைய மகன், என்ன இருந்தாலும் நீ என்னுடைய மகன் தான், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகன் கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமா. அதனால அந்த அண்ணனுக்கு மோதிரம் புது வஸ்திரம்லாம் கொடுத்து அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெரிய விருந்தே வச்சாங்களாம். பார்த்தீங்களா குட்டீஸ்? நீங்களும் என்ன தெரியுமா பண்ணணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? அது எல்லாவற்றிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மனம் திரும்பணும். அப்போ தான் என்னென்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தினா தான் நீங்களும் எப்படி இருக்க முடியும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? பாய். JBBY சரிண்ணே எந்திங்க.
அப்படியே உட்கார்ந்தாச்சுனே கதையை கேட்டு. ஆமாண்ணே. அருமையான கதைனே. அப்படியே உட்காந்து நானே தூங்கிட்டீங்களோண்ணே நீங்க? நான் விழுத்துதான் இருந்தேன். அரியணை தூக்கிட்டாங்க. அரியணை தூங்கிட்டாங்களோ? அண்ணே அரியணை. குட் மார்னிங். ரைட். சரி என்ன அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? வரும். கதைக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா குஷ் பார்க்க போறேன். குஷ் இது குஸ்ஸா? அது என்னது சொன்னாங்க? குவிஸ். குயிஸ் பார்க்க போறானே. அதுனா ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்பாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணா நிறைய gift கொடுப்பாங்களாண்ணே. நானும் நினைச்சேன் கதை சொன்னாக்கா கொஸ்டினே கேட்கலன்னு. ஆமாம், அதனால தான் இப்போ இவங்க கொஸ்டின் இறக்கியாச்சா? என்ன அவங்க கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்களாம். யாருன்னு? என்ன என் பாருங்க நீங்கள் தான் நினைக்கிறேன். சரி போமாண்ணே. நானே போ. என்ன நான் மட்டும் வந்திருக்கேன், பக்கத்துல இருந்து ஜெபின காணமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னக்கா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அக்கா எதுக்கு அதுக்குன்னு தெரியலையா? நீங்க எப்பவுமே அதுக்கு வருவீங்க, குவிஸுக்கு தானே வருவீங்க. கரெக்டாக சொன்னேன். இப்போமா அக்கா வந்து குயிஸோட தான் வந்திருக்கேன். குட்டீஸ் ரெடியாக இருக்கீங்களா? குயிஸ்குள்ளே போயிடலாமா? ஷெர்வின் ரெடியாக இருக்கியா? ரெடியா இருக்கேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? ஓகே, இவருக்கு வந்து இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு புது பெயர் வந்து கிடச்சிது. இவருக்கு வந்து 12 குமாரர்கள் இருக்காங்க. இவங்க தான் பிற்காலத்தில் வந்து 12 கோத்திர பிதாக்களை மாறினாங்க. இவர் யாரு? யாக்கோபுக்கா. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஆமாக்கா, ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? சரி, ரெடியா இருக்கியா? ரெடியாக இருக்காங்க. ஓகே, தேவன் இடத்துல வந்து இவரது வந்து ஞானம் கேட்டார். சரியா? ஞானமுள்ள ராஜானா இவர் தான். தேவாலயத்தையும் முதல் தேவாலயத்தையும் இவர் தான் கட்டினார். இவர் பேர் என்னது? குட்டீஸ் நீங்களும் சொல்லுங்க. கொஸ்டின் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி, நல்லா யோசியேன். உனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். சாலமோன் ராஜாக்கா. கரெக்ட். சாலமோன் ராஜா தேவனத்தில் ஞானத்தை கேட்டாங்க. இவர் தான் முதல்ல தேவாலயத்தையும் கட்டினாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே குட்டீஸ், மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? இவர் வந்து ராஜாவுக்கு கீழ்ப்படியாம நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவரை வந்து சிங்க கேபில போட்டாங்க. இவர் யாரு? சிங்க கேபில போட்டாங்களா? அக்கா தானியல்கா ஆன்சர். ஓகே குட்டீஸ், இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தானியல். சரியா? ஓகே, நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே குட்டீஸ், நாலாவது கொஸ்டின் என்னன்னா, யூத மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரையே பணைய வச்ச யூத ராணி இவங்க பேர் என்னது? யூதர்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையே பணைய வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ராணி. ஆன்சர் எஸ்தர்க்கா. ஓகே, எஸ்தர் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே குட்டீஸ், அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துடலாமா? என்ன ஷெர்வின், நானும் வந்தது பார்த்துட்டே இருக்கேன், ஆன்சர் ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கியே, எப்படி? நல்லா படிச்சிருந்தியா பைபிளை? ஆமாக்கா. பார்த்து குட்டீஸ் நீங்களும் நல்லா பைபிள் படிங்க. அப்படி தான் அக்கா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு நல்லா கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறீங்க. சரியா? ஓகே ஷெர்வின், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. ஓகே, இது வந்து நம்ம இப்போ அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இவர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தினார். ஆனால் பிற்காலத்தில் நம்ம இயேசுவாக்காக இவர் ஊழியம் பண்ணார். இவர் யார்? ஆனால் இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சரே பண்ண முடியாது ஷெர்வின். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அக்கௌண்ட்டை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். குட்டீஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஆன்சர் சவுலாக்கா. ஓகே ஷெர்வின், அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துலாமா? குட்டீஸ் நீங்களும் ரெடியாக இருங்க, அக்கா அஞ்சாவது கொஸ்டின் சொல்ல போகிறேன். சரியா? இவர் வந்து கிறிஸ்தவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்தினார். சரியா? கிறிஸ்தவ மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்தினார். பிற்காலத்தில் ஏசப்பாக்காக இவங்க ஊழியம் பண்ணாங்க. இவங்க யார்? ஷெர்வின் இதுக்கு நீ ஆன்சரே பண்ண முடியாது ஷெர்வின், ரொம்ப கஷ்டமான கொஸ்டினோட கேட்டிருக்கேன். குட்டீஸ் நீங்களும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஆன்சர் சகைவு தானக்கா. சகைவா? குட்டீஸ் சகைவா இதுக்கு ஆன்சர் வரும்? இல்லை ஷெர்வின், நீ தப்பாக சொல்லிட்ட. குட்டீஸ் இதுக்கு ஒரு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே குட்டீஸ், ஆறாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம்க்கா. ஆறாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு வந்து ஒரு செய்தி வருது. ஆனால் அந்த ஒரே ஒரு சீடர் மட்டும் இருப்பார். நான் வந்து ஏசப்பாடைய காயத்தை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுவார். அந்த சீசர் பேர் என்னது? குட்டீஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நல்லா யோசித்து ஆன்சர் பாருண்ணே. ஆன்சர் தோமாக்கா. தோமா. ஓகே குட்டீஸ், இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து தோமா. ஓகே குட்டீஸ், ஏழாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? அக்கா இருங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகே கேளு. குட்டீஸ் உங்களுக்கும் தான், இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறேன். என்ன குட்டீஸ் இவன் திட்டி கொஸ்டின் கேட்கணும் வேறு சொல்கிறான். என்னென்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. சரி நீ கேளு, கொஸ்டின் கேளு, என்னென்னு பார்ப்போம்.
சரி, இப்போ என்ன கொஸ்டின்னா, லாசர் வந்து இறந்து போனதுக்கப்புறம் ஏசப்பா வந்து அவங்கள உயிரோட எழுப்புனாங்களே, அந்த சம்பவத்தில் லாசரோட சகோதரிகள் பேர் என்ன? சகோதரிகள் பேரா என்னவா இருக்கும் தெரியலையே. எனக்கே இவன் டஃப் கொடுப்பான் போலையே. என்னவா இருக்கும்? சரி, இவன் ரொம்ப கஷ்டமா கேட்கானே. ஏசப்பா யார்? குட்டீஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. இவன் எனக்கே டஃப் கொடுத்தா. இப்போ அக்கா சொல்ற மாதிரி ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து மரியாள் மார்த்தாள். கரெக்ட் ஆன்சர். சரி, அக்கா ஜெயிச்சிட்ட பார்த்தீங்களா? ஓகே குட்டீஸ், 8வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா? டேய், கொஸ்டின் நான் தானே உன்கிட்ட கேட்க வந்தேன், நீ என்கிட்ட கேட்குற? சரி, நான் இப்போ கேட்குறேங்க்கா. சரி, ஓகே கேளு. குட்டீஸ் நீங்களும் தான் ட்ரை பண்ணுங்க. ஏசப்பா வந்து உயிர் தெழுந்த பிறகு மொத ஏசப்பாவை பார்த்தது யார்? முத எஸ்வா பார்த்தாங்களா? யாரா இருக்கும்? குட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லித்தாங்க. ஏன்னா எனக்கே ஒழுங்கா தெரியல. என்னவா இருக்கும்? நான் வேற இப்படி கேட்குறானே. ஆனால் ஏதோ மரியாள்னு வரும். ஆனால் எந்த மரியாள்னு தெரியலையே. செர்வின், ஏதோ மரியாள்னு வரும். ஆனால் எந்த மரியாள்னு தெரியல. என்ன மரியாள்? ஆன்சர் என்னன்னா மகதலேனா மரியாள். சரி, இவ்வளோ பக்கத்தில் ஆன்சர் விட்டுட்டு இப்படி விட்டு கொடுத்துட்டானே. நெக்ஸ்ட் டைம் விடக்கூடாது. அக்கா, இப்போ உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் கேட்க போகிறேன். காசு கொஸ்டினா? சரி கேளு. ஆல்ரெடி 2 கேட்டேன், இப்போ 3வது கேட்க போகிறேன். கேளு. குட்டீஸ் நீங்களும் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இவர் வந்து இறந்து போகாமல் அக்கினி ரதங்களால் பரலோகத்துக்கு நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? அக்கா, உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எங்கேயும் படிச்ச மாதிரி இருக்கான்னு எங்கே படிச்சதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அக்கா, நீங்கள் ஆன்சர் சொல்லிடாதீங்க. நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஆன்சர் சொல்லாதீங்க. இப்போ வந்து நம்ம குட்டீஸ்ட்டு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லுவோம். ஓகே குட்டீஸ், இதுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே குட்டீஸ், பாய். சரிண்ணே, சரிங்கண்ணே. பயங்கரமா ஆன்சர் பண்ணீங்களே. ஏற்கனவே ஒரு தப்பாயிட்டு பாட்டுக்கு மிஸ்டேக். சரி அது விடுங்கண்ணே. நான் எப்படி நைஸா மறைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா? எப்படி நீங்கள்? ஆமாண்ணே, நம்ம இந்த குவிஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுண்ணே. நம்ம வந்து அப்படியே போயிடணே. ஏடி பார்த்துட்டு ஓகே, எல்லாம் கரெக்டாக நானும் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களா? ஆமாம். சரி குட்டீஸ், நீங்களும் ஆன்சர் பண்ணீங்களா? குட்டீஸ், நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் உங்கள் கமெண்ட்டை. நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? சரி. அரியனை தப்பா சொல்லிட்டாங்களே, அழுதுட்டு இருக்காங்களா? ஆமாண்ணே. சரி, சமாதானப்படுத்திடலாம். வாங்க சமாதானப்படுத்தி. சரி, இப்போ முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். இது முடிய பகுதியா? ஆமா. என்னண்ணே இந்த வாரம் ப்ரோக்ராம் ரொம்ப வேகமாக போயிட்டு. ஆமா, வேகமாக போயிட்டு. வேகமாக எங்கேயோ போகிறது. ஆமா. சரி, இப்போ முடிச்சிருமா? முடிச்சிருவோண்ணே. முடிச்சிருமா? முடிச்சிருவோம். ஓகே குட்டீஸ், பாய் சொல்லிருமா? அதுக்கு முன்னாடி வந்துட மாட்டோம். பாய் சொல்லிட்டு வந்துடும். அப்படியா? அவர் மறந்துடும். ஓகே குட்டீஸ், பாய். HAPPY.